கனரக வாகனங்கள் பயணித்ததால் விரிசல் ஏற்பட்டது போல் தோற்றமளிக்கும் இந்த பாலம் இன்னும் திறக்கப்படவே இல்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அமைந்துள்ளது தென்கால் கண்மாய். இந்த கண்மாய் மூலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. கண்மாயின் கரையானது பாலாஜி நகரில் இருந்து திருப்பரங்குன்றம் மூலக்கரை விளாச்சேரி வரை அமைந்துள்ளது. தென்கால் கண்மாய்க்கு மேல் 44 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் ஒன்று அமைக்க திட்டமிட்டது நெடுஞ்சாலைத்துறை. 1.5 ஆண்டுகளாக நடைபெற்ற பாலத்திற்கான கட்டுமான பணிகள் அண்மையில்தான் நிறைவடைந்தது. இந்த பாலத்தை பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டிருந்தது. பாலத்தின் மீது சாலைகள் அமைக்கப்பட்டு வெறும் 2 மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் சாலை முழுவதும் விரிசலடைந்து காணப்படுகிறது. திறப்பு விழாவிற்கு முன்பே பாலம் சேதமடைந்து அதன் வலிமையும் ஸ்திரத்தன்மையும் கேள்விக்குறியாகி உள்ளது. வெறும் 1 கிலோமீட்டர் நீளம் கூட இல்லாத இந்த பாலத்திற்கு 44 கோடி ரூபாய் செலவானது ஏன் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது திருவண்ணாமலையில் புதிய பாலம் இடிந்ததைப் போல இந்த பாலமும் இடிந்து விழுந்து விடுமோ என்று அப்பகுதி மக்கள் அஞ்சுகின்றனர். கரையை ஒட்டி வர்றதுனால இது என்னென்னா சரியாக மண் பரிசோதனை செஞ்சாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வாகனங்கள் பாலம் திறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுருச்சு பாதைகளில். அப்படின்ற போது இன்னும் வாகனங்கள் செல்ல 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 வாகனங்கள் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா ரோடு அமுக ஆரம்பிக்கும். ஏன்னா பக்கத்தில் நீர்நிலை தண்ணி எந்த நேரமும் தெங்காய் கம்மாயில் நிற்கும். இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த காலங்கள் போக 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 தண்ணி மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா தண்ணி இன்னும் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா மண் அறுப்பு ஏற்பட ரோடு இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ கனரக வாகனங்களோ இலகு ரக வாகனங்களோ செல்லும் போது என்ன ஆகும்னா ரோடு வந்து உள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வாகனங்கள் செல்ல அனுமதிப்பதற்கு முன்பாக பாலத்தின் தரம் குறித்து ஆய்வு செய்யுமாறு தமிழக அரசுக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து செய்தியாளர் சுந்தரபாண்டியனுடன் சந்துரு.